ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகத்தில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் ஏராளமாக உள்ளது. அதில் சிலது தேவையற்றதாக இருக்கும், ஆனால் மற்றும் சிலது நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடும். அதுபோல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அன்பிலீவபிள் கார்களை பார்க்கலாம் வாங்க. டொயோட்டா எல்கியூ. டொயோட்டா பாத்தீங்கன்னா அவங்க புதிய செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் எல்கியூ கான்செப்டை அறிவிச்சாங்க. இந்த கான்செப்ட் கார்கள் SAE லெவல் 4க்கு சமமான தானியங்கி ஓடுதலுடன் வருகிறது மற்றும் ஜப்பானிய வாகன உற்பத்தியாளர் கூறுவது போல அதன் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட AI முகவர் UE தனிப்பயனாக்கப்பட்ட ஓட்டுநர் அனுபவத்தை வழங்குகிறது. எல்கியூ டெவலப்மெண்ட் தலைவர் டெய்ஸ்கே ஈடோ கூறுகையில், கடந்த காலங்களில் கார்கள் மீதான எங்கள் காதல் நம்மை தொலைதூர இடங்களுக்கு அழைத்து சென்று நமது சாகசங்களை செயல்படுத்தும் திறனின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. மேம்பட்ட தொழில்நுட்பமும் உற்சாகமும் மற்றும் ஈடுபாட்டிற்கான புதிய வாய்ப்புகளுடன் வாடிக்கையாளர்களின் வாழ்க்கை முறைகளை பொருத்துவதற்கான சக்தியை எங்களுக்கு வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. டெர்ரா ஃபியூஜியா TFX உலகின் முதல் தயாரிப்பு நிலை பறக்கும் கார் மாடலாக கருதப்படும் டெர்ரா ஃபியூஜியா நிறுவனத்தின் டிரான்சிஷன் பறக்கும் காருக்கு அமெரிக்க வான் போக்குவரத்து ஆணையம் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளித்துள்ளது. லைட் ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் என்ற வகையில் இந்த பறக்கும் காருக்கு சிறப்பு தளர்வுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு LSA வகை குட்டி விமானங்களின் எடை 598 கிலோவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் காருக்குண்டான பாதுகாப்பு அம்சங்களை சேர்த்திருப்பதால் எடை கூடியிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு விதியில் தளர்வு ஏற்படுத்தி அனுமதிக்க டெர்ரா ஃபியூஜியா கோரிக்கை வைத்தது. இந்த கோரிக்கை உள்பட பல விதிமுறை தளர்வுகளுடன் இதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பறக்கும் கார் சாலையில் செல்வதற்கான பாதுகாப்பு விதிமுறைகளின்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கார் கவிழ்ந்தால் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் ரோல் கேஜ் மோதல்களை உள்வாங்கி பயணிகளை காக்கும் கிரம்பிள் சோன் பகுதிகளுடன் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெனசிஸ் எசென்ஷியா அனைத்து எலக்ட்ரிக் உயர் செயல்திறன் கொண்ட ஜெனசிஸ் எசென்ஷியா கான்செப்ட் கார்கள் 2018 நியூயார்க் இன்டர்நேஷனல் ஆட்டோ ஷோவில் உலகில் அறிமுகமானது. எசென்ஷியா பிராண்டின் முதல் பேட்டரி மின்சார வாகனம் மற்றும் இலகுரக கார்பன் ஃபைபர் மோனோகோக் மல்டி மோட்டார் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் மற்றும் தனிபயனாக்கப்பட்ட உட்புறம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது 3 வினாடிகளில் 0 - 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ரெனோ ஈஸீட் கியோ. இந்த ரெனோ ஈஸீட் கியோ கான்செப்டை பாருங்க. இது அடிப்படையில் ஒரு ரோபோ வாகனமாகும். இது மின்சாரம் மற்றும் நிலை 4 தன்னியக்க ஓட்டுநர் திறனை பெறுகிறது மற்றும் சவாரி ஹைலிங் பகிரப்பட்ட இயக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பொது இடங்கள் போன்றவற்றில் கார் நிறுத்தப்படலாம். அங்கு மக்கள் நேரடியாக அதில் ஏறலாம். அது மட்டுமில்லாமல் ஈஸி கோ இன் வடிவமைப்பு ஒரு கூட்டை போன்றது, முழுவதுமாக தெரியும். ஈஸி கோயில் 6 பேர் வரை தங்கலாம். கதவு மேல் நோக்கி திறக்கும் மற்றும் ஒரு போர்டிங் வளைவு கீழே விழுகிறது. இது எளிதாக நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் அனுமதிக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. மர்சிடிஸ் பென்ஸ் விஷன் AVTR. இந்த மர்சிடிஸ் பென்ஸ் விஷன் AVTR பாத்தீங்கன்னா வேறு கிரகத்தில் இருந்து வந்த கார் போல தெரியும். இந்த காருக்கான சரியான பெயரை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தாலும் அது இன்னும் சில முக்கியமான பிட்களை பெறுகிறது. மின் உற்பத்தி 350 கிலோவாட் உள்ளது. 4 சுயாதீன மோட்டார்கள் மூலம் ஒவ்வொரு சக்கரத்தையும் தனித்தனியாக இயக்க முடியும். இனிமேல் விஷன் AVTR ஆனது வழக்கமான வாகனங்களுக்கு மாறாக கிட்டத்தட்ட 30 டிகிரி பக்கவாட்டில் நகரும். இதை நண்டு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கருத்து வாகனம் அதன் இயக்கத்தில் கூட ஊர்வன போன்ற தோற்றத்தை அளிக்கிறது.